நாடார் உரைமுறை ஸ்கூல்ல படிச்சுட்டு தயவு செய்து யாரும் வேலைக்கு போகாத. வேலைக்கு போறதெல்லாம் சாமானியர்கள் செய்யற வேலை. வேலை கொடுக்கிற இடத்துக்கு நீ போ. வேலை கொடுக்கிற இடத்துக்கு நீ போ. தமிழகத்தின் மிகப்பெரிய ஆச்சரியங்களில் ஒன்று இந்த நாடார் சமுதாயம். மிகப்பெரிய ஆச்சரியங்கள்ல ஒன்று. நாயாக பேயாக உழைத்து இன்னைக்கு தமிழகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான சாம்ராஜ்யங்கள் எத்தனை இருந்தாலும் அநேகமாக அத்தனையுமே நாடார் சமுதாயத்துக்கு சொந்தமா இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஆச்சரியமான உழைப்பு ஒரு சமுதாயம் எப்படி தன்னைத்தானே கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சாதாரணமாக யோசிக்கக்கூடிய விஷயம் அல்ல. சென்னையில புறநகர் பகுதியில புதுசா பிளாட் கட்டி போட்டிருப்பாங்க. அங்க இன்னும் வீடுகளே வந்திருக்காது. அந்த இடத்துல கடை போட்டு உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு நாடார். இன்னும் ஆள் கூட வரலை. என்னன்னு இங்க உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா, அண்ணாச்சி நாளைக்கு கடை வந்துரும்ல, நிறைய வீடு வந்துரும்ல, நம்ம வரணும்ல அப்படின்னு நாளைக்கு வரப்போற வீடுகளுக்காக இன்றைய கடையை திறந்து அமர்ந்திருக்கிறார். அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையும் அந்த அளவுக்கு உழைப்பும் இருக்கிறது.